Hi friends, இன்னைக்கு வீடியோல ரொம்ப நாளா நீங்க கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். ஆமா, இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு மொபைலை ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணும்போது அந்த மொபைலோட பேட்டரி லைஃப் பாதிக்கப்படுமா? அப்படி பாதிக்கப்படுது அப்படின்னா ஏன், எதனால அந்த பேட்டரி லைஃப் பாதிக்கப்படுது, அப்படி பாதுகாக்கிறதுனா என்னென்ன வழிகள் இருக்கு எல்லாத்தையுமே பார்த்துடலாம். இங்க நான் இந்த வீடியோ பண்றதுக்காக நிறைய பெரிய பெரிய யூடியூபர்ஸ்ல இருந்து ரெஃபரன்ஸும் எடுத்திருக்கேன். என்னோட ஒப்பீனியன் மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத சேர்த்து தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். இப்ப வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம சேனல்ல வர வீடியோக்களோட அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க சிம்பிளா ஒரு क्वेश्चन தான். இங்க மொபைலோட பேட்டரி லைஃபை ஃபாஸ்ட் சார்ஜிங் பாதிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பாதிக்கும். இங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் பாதிக்க போறது இல்ல, ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்றதுனால உருவாக்குற ஹீட் இந்த மொபைலோட பேட்டரியை கண்டிப்பா டேமேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இது எதனால நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பேட்டரி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் இது எதனால நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். இங்க சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பேட்டரி அப்படின்றது பாசிட்டிவ் அப்புறம் நெகட்டிவ் இந்த ரெண்டு டெர்மினலால தான் ஒர்க் ஆகுது. இங்க நெகட்டிவ் டெர்மினல் ஃபுல்லாவே எலக்ட்ரான்ஸால நிறைஞ்சிருக்கும். இந்த எலக்ட்ரான்ஸ் அப்படியே ஃப்ளோ ஆகி பாசிட்டிவ் டெர்மினலை நோக்கி நகர்றது தான் பேட்டரி டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்றோம். இப்படி நகர்றதுனால தான் நம்மளோட மொபைல் மட்டும் இல்லாம எல்லா எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸையும் யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியுது. இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லாமே பாசிட்டிவ் மூவ் ஆகிட்டு அப்படின்னா நமக்கு இந்த பேட்டரி ட்ரை ஆயிரும். ஸோ திரும்பவும் இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணும். சார்ஜ் பண்ணும்போது மூவ் ஆன எலக்ட்ரான்ஸ் எல்லாமே திரும்பவும் அதனோட பழைய இடத்துக்கு வரும். அதாவது திரும்பவும் நெகட்டிவ் டெர்மினல் நோக்கி மூவ் ஆக வைக்கிறது தான் இங்க சார்ஜிங் அப்படின்னு சொல்றோம். இங்க ஸ்லோ சார்ஜிங் பண்ணும்போது ஸ்லோவா அது மூவ் ஆகும், ஃபாஸ்டா சார்ஜ் பண்ணும்போது இன்னமும் ஃபாஸ்டா மூவ் ஆகும். இப்படி மூவ் ஆறனால ஃபாஸ்டா மூவ் ஆற எலக்ட்ரான்ஸ் டைரக்டா மூவ் ஆயிருச்சு அப்படின்னா கண்டிப்பா பேட்டரி உடனே வெடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. இதை தடுக்கிறதுக்காக அவங்க ஒரு செப்பரேட்டர் யூஸ் பண்றாங்க. நார்மலான பேட்டரிஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு செப்பரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இதுவே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ற பேட்டரிஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசான செப்பரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. டைரக்டா அந்த எலக்ட்ரான்ஸ் பாசிட்டிவ் சைடுக்கு மூவ் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக. இங்க செப்பரேட்டர் பெருசா இருக்கிறதுனால தான் ரொம்ப அதிக எம்ஏஹெச் பேட்டரி கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஃபாஸ்ட் சார்ஜிங்ல. உதாரணத்துக்கு 6000 எம்ஏஹெச் பேட்டரிக்கு வெறும் 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுக்குறாங்க. இதுவே 4500 எம்ஏஹெச் பேட்டரி கொடுக்கும்போது 65 வாட் வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்க முடியுது. ஸோ அவங்க பெரிய செப்பரேட்டர் யூஸ் பண்றதுனால அவங்களால பெரிய பேட்டரியா கொடுத்தாலுமே எம்ஏஹெச் அதிகப்படுத்த முடியல. அடுத்து இதை தாண்டியும் பேட்டரி லைஃபை பாதுகாக்க கம்பெனிஸ் ஒரு சில ட்ரிக்ஸை யூஸ் பண்றாங்க. இங்க டுவல் செல் பேட்டரிஸ் யூஸ் பண்றாங்க. டுவல் செல் அப்படின்றது ரெண்டு பேட்டரி யூஸ் பண்ணுவாங்க. ஒரே மொபைலுக்குள்ள ரெண்டு பேட்டரியை இன்பில்ட் பண்ணி கொண்டு வருவாங்க. அதனால அவங்க 60 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வெளியே போட்டுட்டு உள்ள சார்ஜ் ஆகும்போது ரெண்டு பேட்டரியுமே தனித்தனியா 30 வாட் ஸ்பீட்ல சார்ஜ் ஆகும். இதனால பேட்டரி லைஃபும் நமக்கு அதிகம் கிடைக்கும். ஆனா நமக்கு 60 வாட்கான ஸ்பீடும் கிடைக்கும். இதுதான் கம்பெனிஸ் 65 வாட் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சரி, இதனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இந்த ஃப்ளோ ஆற எலக்ட்ரான்ஸை ரொம்ப வேகமா திரும்பவும் நெகட்டிவ் டெர்மினலுக்கு புஷ் பண்ணும்போது பேட்டரியில அதிகமா ஹீட் ஜெனரேட் ஆகும். எவ்வளவு வேகமா புஷ் பண்ண ட்ரை பண்றோமோ அவ்வளோ அதிகமான ஹீட் ஜெனரேட் ஆகும். இந்த ஹீட் ஜெனரேஷன் தான் உங்களோட பேட்டரியை அஃபெக்ட் பண்ணுது. உதாரணத்துக்கு நம்மளோட மொபைல்ல இருக்கிற பேட்டரி 30 டிகிரி சூடாகுது அப்படின்ற பட்சத்துல 20% பேட்டரி லைஃப் பாதிப்பு இருக்குமாம் ஒரு வருஷத்துக்குள்ள. இதுவே 40 டிகிரி சூடாகுது அப்படின்ற பட்சத்துல 40% பேட்டரி லைஃப் பாதிக்கப்படும் ஒரு வருஷத்துல அப்படின்னு சொல்றாங்க. சோ ஓவராலா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிற மொபைலை 1 இருந்து 2 வருஷத்துக்குள்ளவே மாற்ற வேண்டியது இருக்கும் பேட்டரிஸை. அதனாலதான் இங்க பேட்டரி லைஃப் அஃபெக்ட் ஆகும் ஃபாஸ்ட் சார்ஜ்ல அப்படின்னு சொல்றேன். அதனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க கண்டிப்பா ஃபாஸ்ட் சார்ஜிங் போடணும் அப்படின்ற நேரத்துல மட்டும் ஃபாஸ்ட் சார்ஜிங் போட்டுட்டு அது தேவையில்லை அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா ஸ்லோ சார்ஜிங்கை யூஸ் பண்றது தப்பே கிடையாது. இதை கம்பெனிஸே பண்ணிடுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு மொபைலை நீங்க வாங்கி ஆரம்பத்துல யூஸ் பண்றதுக்கும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் யூஸ் பண்றதுக்கும் வித்தியாசம் தெரியும். ஃபாஸ்டா சார்ஜ் ஆகாது. இத கம்பெனியே அவங்களோட அப்டேட் மூலமா இதை ஸ்டாப் பண்ணி வச்சிருவாங்க அவங்களோட பேட்டரி லைஃபை பாதுகாக்கிறதுக்கு. இதுக்கு தான் ஐபோன்ல கூட இதுவரைக்குமே அவங்க 5 வாட் 10 வாட் அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களோட பேட்டரி லைஃப் அதிகப்படுத்தினா தான் அவங்களோட மொபைலை ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியும், அவங்களோட மொபைலோட நேமை காப்பாற்ற முடியும் அப்படின்றதுக்காக. அது போக இதுக்கு வேற ஏதாவது மாற்று வழிகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. இங்க சூப்பர் கெப்பாசிட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி இப்ப ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டாங்க. கொஞ்ச நாள்லயே அது மொபைலுக்கும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பெரிய பெரிய கார்ஸ் எல்லாமே அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எலக்ட்ரானிக் கார்ஸ். ஸோ இதனால வேகமா சார்ஜ் பண்ண முடியும், வேகமா டிஸ்சார்ஜும் பண்ண முடியும். ஸோ இதனால நம்மளால ரொம்ப வேகமான சார்ஜ் பண்றது மட்டும் இல்லாம கம்மி இடத்துல அதிக கெப்பாசிட்டி உள்ள பேட்டரிஸை பொருத்த முடியும்.